ஒரு காலத்துல தூத்துக்குடி பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல செல்வம் ஒரு பக்குவமான பையன் இருந்தான். செல்வம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறவன். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் நிலத்துல உழைச்சு மறுநாள் சாப்பாட்டுக்கு காய்கறிகளையும் பழங்களையும் விளைவிச்சான். ஒரு நாள் செல்வம் வயல்ல வேலை செய்யறப்போ திடீர்னு வானத்திலிருந்து ஒரு ஜொலிக்கிற ஒளி வந்துச்சு. அந்த ஒளி மெதுவா மெதுவா கீழே இறங்கி செல்வம் இருந்த இடத்துக்கு பக்கத்துல வந்து நின்னுச்சு. ஒளி மறைஞ்சதும் அங்க ஒரு அழகான இளவரசி கண்ணுக்கு தெரிஞ்சா. அவளோட உடம்பு முழுக்க மின்னு மின்னுன்னு மின்னுச்சு. இளவரசி செல்வத்தை பார்த்து என்னை காப்பாத்துன்னு கெஞ்சினா. செல்வம் கொஞ்சம் பயந்தாலும் இளவரசி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சதால அவளை சுத்தி இருந்த புதர்களை வெட்டி வழிவிட்டான். இளவரசி, நான் ஒரு ராஜ்யத்திலிருந்து வந்தவ. ஒரு கெட்ட சூனியக்காரி என்ன மாயம் செஞ்சு இந்த பூமிக்கு கொண்டு வந்துட்டா. எனக்கு இந்த மாயத்தை கலைக்கிறதுக்கு ஒரு விசேஷமான பூ ஒண்ணு வேணும். அது இந்த கிராமத்துல தான் இருக்குன்னு எனக்கு தெரியுது. நீ எனக்கு அந்த பூவை கண்டுபிடிச்சு தருவியா? செல்வம் இளவரசி சொன்னதை கேட்டு உதவி செய்ய வேண்டியதுதான்னு முடிவு செஞ்சான். அவனுக்கு அந்த விசேஷ பூ எங்க இருக்குன்னு தெரியாது. ஆனா அவன் தோட்டத்துல இருக்கிற மூத்த கருப்பட்டி மரத்தின் கிழவி கிட்டே கேட்கலான்னு நினைச்சு இளவரசிய கூட்டிட்டு போனான். கருப்பட்டி மரத்தின் கிழவி செல்வம் கேட்டதை கேட்டு, பூ இருக்கு, ஆனால் அதை கொடுக்கிறது அவ்வளவு சுலபமில்லை. நீ ஒரு சின்ன சோதனை கடந்து வெற்றி பெறணும். செல்வம் சோதனைக்கு வேணா இருந்தாலும் சரின்னு ஒத்துக்கிட்டான். கிழவி கொடுத்த சோதனை என்ன தெரியுமா? கருப்பட்டி காட்டுக்குள்ள போய் அங்க இருக்கிற தேவையற்ற செடிகளை வெட்ட சொன்னான். செல்வன் புத்திசாலி. அவன் ஒவ்வொரு செடிகளையும் வெட்டி வெற்றி பெற்றான். கிழவி சந்தோஷப்பட்டு விசேஷ பூவை கொடுத்தா. செல்வம் அதை வாங்கிக்கிட்டு இளவரசி கிட்டே கொடுத்தான். இளவரசி அந்த பூவை வாங்கி தலையில வச்சுக்கிட்டா. உடனே அவளோட உடம்பு மின்னு மின்னுன்னு மின்னி மறைஞ்சு அவள் மறுபடியும் இளவரசி மாதிரி மாறினா. இளவரசி செல்வனுக்கு நன்றி சொல்லி, என் ராஜ்யத்துக்கு வந்து என் அப்பா ராஜாவை பாரு. செல்வம் மறுத்து, நான் இந்த மண்ணில தான் இருப்பேன். என் நிலத்துல உழைச்சுதான் சாப்பிடுவேன். இளவரசி செல்வத்தை விட்டு போக மனசில்லாம இருந்தாலும் அவள் போக வேண்டிய கட்டாயம். சரி, செல்வம் அங்கே பார் என்றால் செல்வம் திரும்பி பார்த்தான். அவன் தோட்டத்தில் பழங்கள் கொத்து கொத்தாக காய்ச்சி தொங்கியது. செல்வம் ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியுடனும் திரும்பி பார்த்தான். இளவரசி மாயமாகிவிட்டால். செல்வம் ரொம்ப சந்தோஷம் பட்டான். அவன் தன் மனசுக்குள்ள இளவரசிக்கு நன்றி சொன்னான்.